அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பு தோழன் ஆர்.ஜே.குமார். மீண்டும் உங்கள் அனைவரையும் ரேடியோ பெட்டிக்காரன் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளிக்கூடம் திறக்க போகுது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சமீப காலத்தில் வெளிவந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்கள்லாம் வச்சு என்னுடைய மகன் மகள் இப்படித்தான் ஆகணும், இப்படிதான் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்க மகனையும் மகள்களையும் இப்பிலிருந்தே வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பீங்க. முதல்ல பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகள் அனுப்புபவர்களை நான் தயவு செய்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் வீட்டிற்குள் வளருகின்ற ஒரு செடியை நீங்கள் மரமாக்க வேண்டும் என்றால் அவர்களை சுதந்திரமாக அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் விட்டுருங்க. இல்ல வெளியில இருக்கக்கூடிய மரத்தை கொண்டு வந்து நான் வீட்டுக்குள்ள வச்சு நீ பூச்செடி தான், நீ இப்படிதான் வளரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதான் நான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து உங்க பிள்ளைகளை நீங்க எப்படியெல்லாம் கட்டமைக்கணுமோ அப்படியெல்லாம் கட்டமைங்க. ஒரு மழையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு கல் ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து செதுக்கி சிலை செய்யறது அப்படின்றது ஒரு ஆசிரியனுடைய வேலை. அந்த ஆசிரியர் அந்த அந்த மாணவனோ மாணவிக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் அடிப்படையில் அவர்கள் உருவாக்குறது அவர்களுடைய பொறுப்பு. அதை விட்டுட்டு சமீப காலங்களாகவே படிப்பு என்பதும் அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்தில் நீட் தேர்வு எல்லாருமே மருத்துவராகணும் அப்படின்னா யார் நோயாளி ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி எல்லாருமே மருத்துவராகணும்னா யார் வழக்கறிஞராகிறது, யார் நல்ல சமையல் கலைஞர் ஆகிறது, யார் ஒரு நல்ல விவசாயி ஆகிறது அப்படின்னு நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. பொதுவா எல்லாருமே மருத்துவர் 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 மருத்துவர்னு போய்கிட்டே இருக்கும். சர்வதேச சந்தைகள்ல இந்தியாவினுடைய ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, அதிகமான நீரிழிவு நோய்கள் உள்ள ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கு. அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. இத்துணை மருத்துவர்கள் இருக்காங்க, இத்துணை மருத்துவமனைகள் இருக்கு, ஏன் நம்ம நாடு இப்படி ஆகுது அப்படின்ற ஒரு பார்வை கூட இருக்கலாம். இல்ல வியாபாரத்துவத்தினுடைய அடிப்படையில் இது நடக்குதா அப்படின்னு தெரியல. அதனால ஒரு நல்ல உணவு வேணும்னா ஒரு நல்ல தூய்மையான ஒரு விவசாயி வேணும். இல்ல ஒரு நல்ல அறிவு வேணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆசிரியர் வேணும். இல்ல நல்ல ஒரு சாப்பாடுகின்ற உணவு வந்து நல்ல சுவையோட இருக்கணும், நம்முடைய பாரம்பரிய உணவுகளா இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சமையல் கலைஞர் வேணும். இல்ல ஒரு நல்ல இப்ப நான் ஓட்டிட்டு இருக்க மிதிவண்டியை விட, இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை விட ஒரு நல்ல இன்னமும் ஒரு சிறந்த வாகனம் வேணும் அப்படின்னா ஒரு பொறியாளர் வேணும். அதனால எல்லாருமே இந்த படிப்பு தான் வேணும் அப்படின்ற நிலைய மாறி உங்க குழந்தைகளை அவர்களுக்கு பிடித்த ஒரு பார்வையில கொண்டு போங்க. உங்களுடைய மகனோ மகளோ நான் வந்து ஒரு நல்ல கலைநயமிக்க ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆகணும், நான் வந்து நல்ல நல்ல ஆடைகளை வடிவமைக்கணும் அப்படின்னா தயவு செய்து அப்படி வந்து படிக்க வச்சிருங்க. இல்ல இன்னொருத்தர் வந்து இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டக்கூடிய ஒருத்தரா ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து இல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னா கேரளால நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா வீடுக்கு தான் இவ்வளோ கலைநயத்துவத்தோடு கட்டக்கூடிய வீடுகள்லாம் கேரளால தான் இருக்கு. அதனால உங்க பசங்களை இதுதான் படிக்கணும், இதுதான் செய்யணும் அப்படின்ற ஒரு பார்வையில் இல்லாம அவர்களுக்கு பிடித்தவற்றை படிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் இதை படிக்கல, என் பையனாவது படிக்கணும் அப்படின்னா உங்களாலேயே படிக்க முடியாத பொழுது உங்களுடைய குழந்தைகள் எப்படி அது படிப்பாங்க? அதனால எந்த விதமான ஒரு கட்டளைகளையும் பிறப்பிக்காமல் உங்கள் குழந்தைகளை மிகச்சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இருக்கு. அதனால பள்ளிக்கு செல்லக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் நல்ல அறிவுரை கூறி நல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லி அவ்வப்பொழுது அந்த ஆசிரியர்களோட தொடர்பில் இருந்து உங்கள் குழந்தைகளுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் கண்காணிங்கள், மனம் விட்டு பேசுங்கள், குழந்தைகளை தயவு செய்து பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இந்த பள்ளியில படித்தவர்கள் தான் அப்படி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இறையன்பு ஆகட்டும், சைலேந்திரபாகம் ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், எல்லோரும் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். நானே ஒரு தமிழ் வழியில் படித்த ஒரு மாணவன் தான். நானும் இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கிறேன் அப்படின்னா அதற்கான நான் தமிழ்ல படித்தது தான். அதனால அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்து இப்படிலாம் படிக்க வைக்கணும் நினைக்கிறத விட உங்களுடைய ஊதியத்திற்கு தகுந்தாற் போல நல்ல பிள்ளை எங்கேயா இருந்தாலும் படிக்கும். அதனால நல்ல ஒரு பள்ளியில சேர்ந்து படிக்க வைங்க, குழந்தைகளை படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பர் தோழன் ஆர்.ஜே.குமார். நன்றி, வணக்கம்.